மாறிட்டீங்க. இதை விட பெரிய ஆளாகிறதுக்கும் வளர்றதுக்கும் என்ன வேணாலும் செய்ய துணிச்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சும்மா பழைய மாதிரி இல்ல, மாறிட்டீங்க மாறிட்டீங்கன்னு பாடின பாட்டே பாடிட்டேன். ஆமா மாறிட்டேன். இப்ப அதுக்கு என்னங்கிற? பழைய செல்வமா இருந்தப்ப நான் என்னத்த சாதிச்சேன்? 5க்கோ 10க்கோ ரோட்டியே பார்த்து உட்காந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம என் கூட இருந்தவங்கள என்ன சொரண்டி தின்னு ஏமாத்தி நடுத்தருல நிக்க வச்சாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. ஆனா இப்ப காரு, பேரு, புகழ், பங்களா எல்லாத்துக்கும் மேல இப்ப அந்தஸ்து, கௌரவம், அதிகாரம் எல்லாமே கிடைச்சிருக்கு. மாறின பிறகுதானே இதெல்லாம் கிடைச்சது. இத பார், இந்த மாதிரி இன்னும் நிறைய கிடைக்கும்னா நான் இன்னும் மாறவும் தயாரா இருக்கேன்டி. சும்மா எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்க மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் வாழ்க்கையில முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். எக்காரணத்துக்காகவும் பின்னாடி பார்க்க நான் தயாரா இல்ல. பெருசா பேசுறேன். அர்ச்சனா, ஐயா அம்மா உள்ள படுத்திருக்காங்க ஐயா. படுத்து அர்ச்சனா, அர்ச்சனா. ஐயோ, கிளம்பிட்டீங்களா? மணி 8 ஆச்சு, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? மாசம் கூட கூட உடம்பு ரொம்ப அசதியா இருக்குங்க. ராத்திரி ஆனா காலெல்லாம் வீக்கம் ஆயிடுது. அதான் காலையில எந்திரிக்க முடியல. நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? பேபி டிஃபன் எடுத்து வச்சிட்டல? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். ஐயோ இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்து இல்ல, நான் தான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்றேன்ல. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பதவியேற்பு விழா. அசோசியேஷன் தலைவரா நான் பதவி ஏத்துக்க போறேன், தெரியும்ல? அப்படிங்களா? என்ன சர்வசாதாரணமா அப்படிங்களான்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? நான் தலைவரை பதவி ஏத்துக்க போற விழா எவ்வளவு பெரிய விழான்னு தெரியுமா? டிவில, பேப்பர்ல எல்லாத்துலயுமே வரப்போகுது. எனக்கு ஆதரவா இருக்கிறவங்க ஊர் பூரா போஸ்டர் நோட்டீஸ்ல ஓட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஆரம்பத்துல இருந்து நீ தான் இந்த எலெக்ஷன் பதவி இதெல்லாம் எதுவுமே வேணான்னு பயந்துட்டு இருந்த. ஆனா நான் நல்லபடியா நின்று ஜெயிச்சு இன்னைக்கு தலைவரா பதவி ஏத்துக்க போறேன். அந்த பதவியேற்பு விழாக்கு நீ வந்து முன் வரிசையில் உட்காரணும், புரிஞ்சுதா? சாயங்காலம் 4 மணிக்கு ஃபங்க்ஷனு. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி தலைவர் பொண்ணட்டையா முன் வரிசையில் வந்து சந்தோஷமா உட்காரு. பாக்குறவங்களாம் நம்மளை பார்த்து பொருத்தமான ஜோடின்னு பாராட்டணும். அந்த மாதிரி வா, புரிஞ்சுதா? என்ன நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்று இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் முதல்ல சொன்னீங்க உடம்பு சரியில்லை, காலெல்லாம் வீக்கமா இருக்குன்னு. அதான் எப்படி வருதுன்னு யோசனையில இருக்கேன். போத நிறுத்து. நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாதனை புரிஞ்சுட்டு பதவி ஏத்துக்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். நீ நடனா உடம்பு சரியில்லை, எப்படி வருதுன்னு யோசனையா இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க, நான் மாசமா இருக்கிறதுனால. இல்ல இல்ல, மாசமா இருக்கிறதுனால தான் இல்ல. ஆரம்பத்துல இருந்து உனக்கு நான் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறது பிடிக்கல. அதனால இன்னைக்கு நான் தலைவர் பதவியை ஏத்துக்க போறதுல உனக்கு உடன்பாடு இல்ல. அதனால அங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏதேதோ சாக்கு சொல்லி நீ தப்பிக்க பாக்குற இல்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லங்க. என்னன்னு தெரியல, நிஜமாவே எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியாம தான் இருக்கு. சும்மா இந்த உடம்பு சரியில்லைன்னா நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காத. சாதாரண மெக்கானிக்கா இருந்தா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போற. புருஷனோட பொண்டாட்டிக்கு தான் அதிகமா சந்தோஷமா இருக்கணும், பெருமையா இருக்கணும். எனக்குன்னு வந்து வாட்சிய புருஷனுக்கு பேர், புகழ், பெருமை எல்லாம் கிடைக்க போகுது. உன் முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கதான்னு பாரு. அன்னைக்கு கூட எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தப்போ என்னமோ நான் தீராத பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரியும், அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்து இனிமே தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் முகத்தை வச்சிருந்தேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, சாயங்காலம் நான் பதவி ஏத்துக்கும் போது என் பொண்டாட்டி முன் வரிசையில உட்காந்து சந்தோஷமா கைத்தட்டணுங்கிறது என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை. ஒரு பொண்டாட்டி என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சுன்னா சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரு. இல்ல இவன் பதவி ஏத்துக்கும் போது பொண்டாட்டியே வந்து சேரல, அவளே ஒதுக்கிட்டா, இதான் இவன் குடும்ப நடத்துற லட்சணம். இவன் கிட்ட தலைவர் பதவி கொடுத்தா இவன் என்னத்தை பெருசா கிழிக்க போறான்னு 4 பேர் கேலியா கிண்டலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து சேராத. எனக்கு பெருமையை தேடி தர போறியா இல்ல அவமானத்தை தேடி தர போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.
எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. ச்சே. வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். சார், எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீங்க கார் டீலர் அசோசியேஷன் தலைவர் ஆனதுல நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற உங்கள் பதவியேற்பு விழாவில் நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறோம் சார். இன்னைக்கு ஆஃபீஸ் ஒரு 3 o'clock க்ளோஸ் பண்ணிட்டுங்க. எல்லாரும் அங்கே Thanks, வந்துருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவியும் வெற்றியும் கிடைச்சதுக்கு அர்ச்சனா மேடத்தோட ராசி தான் காரணம் சார். மேடத்தோட ராசி காரணமா இருந்தாலும் சாரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் நம்ம நந்தினி மேடம் தான். ஆமாமா, அதுவும் சரிதான். சாரோட வளர்ச்சியில ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டது நந்தினி மேடம் தான். அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு தான் இதெல்லாம் இருந்து பார்க்க கொடுத்து வைக்கல. கரெக்டா சார். சார் இந்த நிலைமைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மேடம் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி, எல்லாரும் அவங்கவுங்க சீட்டுக்கு போங்க. ஓகே சார். சாயங்காலம் கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே சார். உனக்கு நேரம் நல்லா இருக்கு செல்வம். அதனாலதான் இந்த மாதிரி பதவியெல்லாம் உன்னை தேடி வருது. இந்த மாதிரி பதவியெல்லாம் அனுபவிக்கிறது எவ்வளவு சுகம் தெரியுமா? நாளைக்கே நீ தலைவர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயே, எந்த இடத்துக்கு போனாலும் உனக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடைக்கும், உனக்குன்னு ஒரு தனி வரவேற்பு கிடைக்கும். எங்க போனாலும் தலைவர் வராருன்னு மாலையும் மரியாதையும் பேரும் புகழும் கூடிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாம பத்திரிகையில பேட்டி, டிவியில பேட்டி, அரசியல் தலைவர்களோட மீட்டிங்னு உன்னோட லைஃபே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் செல்வம். நான் உன்னை அப்படிதான் செல்வம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நீ மேல மேல உயரணும். நந்தினி, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட. அப்படியா? ஆமா, இப்பதான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்த உடனே நான் ஜெயிச்சதுக்காக எல்லாரும் எனக்கு பொக்கே எல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என்னோட வெற்றிக்கு காரணம் நீ தான் சொன்னாங்க. கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதான் அதே சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். நீ கரெக்டாக ஃபோன் பண்ண. இதைத்தான் தெளிப்பதின்னு சொல்லுவாங்க செல்வம். ஒருத்தர் மேல ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருந்தா ஒருத்தர் நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் பேசுவாங்களாம். இதான் நமக்குள்ள நடந்திருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயமா ஃபோன் பண்ண? ஒண்ணு இல்ல செல்வம், நான் சொல்ற ஹோட்டலுக்கு நீ உடனே கிளம்பி வா. ஜெயிச்சதுக்காக ஏதாச்சும் பார்ட்டி வைக்க போறியா என்ன? பார்ட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி வா. ஏன் என்ன சஸ்பென்ஸ் வைக்கிற? என்ன விஷயம் சொல்லு. நீ ஈவினிங் 4 மணிக்கு தானே பதவி ஏற்க போற? ஆமா. நீ உடனே கிளம்பி சூர்யா பார்க்கிங் ஹோட்டலுக்கு வா. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்ல மாட்டியா? நேர்ல வா, நீயே தெரிஞ்சுக்குவ. சரி, ஓகே, நான் வரேன். லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வா. ஓகே ஓகே, உடனே கிளம்பி வரேன். நந்தினி, என்ன ஆச்சு? எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி உடனே ஹோட்டலுக்கு வர சொன்ன? நீ ஈவினிங் தலைவரா பதவி ஏத்துக்க போறல, ஆமா. அதுக்கு தகுந்தாப்புல உன்னை கொஞ்சம் மாத்தணும். என்ன மாத்த போறியா? என்ன பண்ண போற? ஆமா, நீ வா சொல்றேன். என்ன?
இன்னைக்கு ஈவினிங் பதவியேற்பு விழால நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும். யாரு நானா? நீ தானே தலைவர், நீ தான் பேசணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தமிழ்லயே பேசிடுறேன். ஐயோ, இந்த கெட்டப்புக்கு நீ இங்கிலீஷ்ல பேசினாதான் நல்லா இருக்கும். சொன்ன கேளு. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? இங்க பாரு, கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல பேச நான் சொல்லி தரேன், வா. ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு செல்வம்? 4 மணின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4:30 மணி ஆயிடும். ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வருவாங்க? அசோசியேஷன் மெம்பர்ஸு, அவங்க கெஸ்ட்டு, ஃபேமிலி, சொந்தக்காரங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்துருவாங்க. அத்தனை பேர்ல நீ தான் ஹீரோ இல்ல? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நந்தினி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை செல்வம். தலைவர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருந்துச்சு. அந்த தகுதியை நான் தூண்டி விட்டேன். வேற என்ன நான் பெருசா பண்ணேன்? நீ தன்னடக்கத்தில் பேசுற, அதுக்காக நீ செஞ்ச உதவிலாம் இல்லைன்னு ஆயிடுமா? என்னோட இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம். எனக்கு எப்பவுமே எல்லாமே நீ தான். ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஹால் ரொம்ப பெருசா? கார் டீலர்ஸ் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் ஆச்சே, நிச்சயமா பெரிய ஹாலில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் ரோல யார் யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க அது செல்வம்? எப்படியும் சாயங்காலம் 4 மணிக்கு ஃபங்க்ஷனு. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி தலைவர் பொண்டாட்டியா முன் வரிசையில் வந்து சந்தோஷமா உட்காரு. பார்க்குறவங்களாம் நம்மளை பார்த்து பொருத்தமான ஜோடின்னு பாராட்டணும். அந்த மாதிரி வா, புரிஞ்சுதா? அது ஃப்ரண்ட் ரோல சொந்தக்காரங்க, முக்கியமான கெஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்காக தான் எப்படியும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. என்ன செல்வம் பார்க்குற? இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷன்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கிலீஷ்ல எந்த தடுமாற்றமும் இல்லாம நல்ல ஸ்டைலா பேசணும். என்ன செல்வம் அமைதியா வர? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. இல்ல, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுது. நீ பதவி ஏத்துக்கிற இந்த நிகழ்ச்சியில நான் முன்வரிசையில உட்கார்ந்து சந்தோஷத்துல கைத்தட்டணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும்னு நினைக்கிற. ஆனா எந்த உரிமையிலையுமே என்னை கூப்பிட முடியலையே நினைச்சு தவிக்கிற, வருத்தப்படுற. நந்தினி, தப்பா எடுத்துக்காத. இந்த ஃபங்க்ஷனுக்கு உன்னை நான் எப்படி கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் என்னோட இந்த வளர்ச்சிக்கு நீ தான் காரணம்னு சொல்லி உன்னை கௌரவப்படுத்தணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் நான் என்னன்னு சொல்லுவேன்? பரவாயில்ல செல்வம், உன் நிலைமை எனக்கு புரியுது. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. ஃபங்க்ஷனுக்கு அர்ச்சனா வருவாங்கல்ல, ஃப்ரண்ட் ரோல உட்காந்து கைத்தட்டி சந்தோஷப்படுவாங்கல்ல. அர்ச்சனா ரொம்ப லக்கி செல்வம். என்ன இருந்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தான். என்னை மன்னிச்சிரு நந்தினி. உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் உன்னை சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லல செல்வம், யதார்த்தத்தை சொன்னேன்.